ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு எஸ்கே இனோவேஷன்ஸ். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா 5 நிமிஷத்தில் ஈஸியாக நம்ம வீட்லேயே எப்படி பால்கோவா பண்ணலான்னு பார்க்கலாம். இப்போது ஒரு பேனில் அரை கப் அளவுக்கு காய்ச்சின பால் சேர்த்துருக்கேன். கூடவே 1/4 கப் அளவுக்கு சர்க்கரை சேர்த்து நல்லா கலந்துக்கலாம். பால் பார்த்திங்கன்னா தண்ணி சேர்க்காத பாலாக இருக்கட்டும். நீங்கள் காய்ச்சிட்ட பிறகு சூடாகவும் சேர்க்கலாம், இல்லாட்டி ஆறிட்ட பிறகும் சேர்க்கலாம். நான் இன்றைக்கி சூடான பால் தான் சேர்த்துருக்கேன். இதை பேனில் வச்சு மீடியம் ஃப்ளேமில் நல்லா கலந்து விட்டுக்கலாம். நம்ம சேர்த்துருக்கக்கூடிய சர்க்கரை நல்லா கரைஞ்சி வர வரைக்கும் இந்த பாலை நல்லா சூடு பண்ணிக்கலாம். இப்போ சர்க்கரை நல்லா கரைஞ்சிட்ட பிறகு இதோட 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கிறேன். அடுத்து இதோட பால் பவுடர் ஆட் பண்ண போகிறோம். அதுக்காக பால் பவுடர் ஆட் பண்ணுறதுக்கு முன்னாடி நம்ம 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துருக்கோம். இப்போ இதோட 1 கப் அளவுக்கு பால் பவுடர் சேர்த்து கட்டிகள் இல்லாத மாதிரி நல்லா கலந்து விட்டுக்கலாம். பால் பவுடர் சேர்க்கறதுக்கு முன்னாடியே பார்த்திங்கன்னா ஸ்டவ்வை லோ ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. பால் பவுடர் சேர்க்கறதுக்கு முன்னாடியே ஒரு 1/4 ஸ்பூன் அளவுக்கு ஏலக்காய் தூள் வாசனைக்காக நான் சேர்த்துட்டேன். அது வீடியோவில் கட் ஆகிடுச்சு, மறக்காமல் நீங்கள் சேர்த்துக்கோங்க. இப்போ இதை கட்டிகள் இல்லாத அளவுக்கு நல்லா கலந்து விட்டுக்கலாம். ஸ்டவ் பார்த்திங்கன்னா ஃபுல்லாகவே லோ ஃப்ளேம்லேயே இருக்கட்டும். இந்த டைமில் நம்ம 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு திரும்பவும் நெய் ஆட் பண்ணிக்கலாம். அப்போ பால்கோவா நல்ல மணமாகவும் நல்ல கன்சிஸ்டன்சிலையும் நமக்கு கிடைக்கும். பாருங்கள், நெய் சேர்த்ததும் பால்கோவா நல்லா ஒன்று சேர முடியுது. அது மட்டும் இல்லாமல் நல்ல மணமாகவும் இருக்கும் நமக்கு. இப்போ நம்மளோட பால்கோவா ஆல்மோஸ்ட் ரெடி ஆகிடுச்சு. இது பார்த்திங்கன்னா செய்யறதுக்கு ஒரு 5 நிமிஷம் கூட தேவையில்லை. ஒரு 3-4 நிமிஷத்துலேயே செய்து முடிச்சிடலாம். பச்சை ஸ்மெல்லோ இல்லாட்டி நல்லா இருக்காமல் இருக்குமோன்னு நினைக்க வேண்டாம். ரொம்பவே சூப்பரான டேஸ்ட்டில் இருக்கும். கடைகள்லேருந்து பால்கோவா என்ன டேஸ்ட்டில் வாங்குவீங்களோ அதே டேஸ்ட்டில் பால்கோவா இருக்கும். இது செய்யறதுக்கு 5 நிமிஷம் இருந்தாலே போதும். பால் பவுடர், பால், சர்க்கரை மட்டுமே பயன்படுத்தி ஈஸியாக நீங்கள் செய்திடலாம். ஒருவேளை உங்கள்கிட்ட நெய் இல்லை அப்படின்னா வாசனை இல்லாத சமையல் எண்ணெயை நீங்கள் பயன்படுத்திக்கலாம். அதாவது ரீஃபைண்ட் ஆயில் பயன்படுத்திக்கலாம். அது சேர்க்கும் போதும் 2 ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கோங்க. இப்போ நம்மளோட பால்கோவா ரெடி ஆகிடுச்சு பாருங்கள். இது மேலே நீங்கள் கார்னிஷிங்க்கு ஏதாச்சும் நட்ஸ் கிரேட் பண்ணி சேர்க்க தந்தால் சேர்த்துக்கலாம். நான் எதுவுமே சேர்க்கலை இன்றைக்கி. அவ்வளோதான். 5 நிமிஷத்தில் ஈஸியாக நம்ம பால்கோவா செஞ்சு சாப்பிட்லாம். எப்போயாச்சும் உங்களுக்கும் பால்கோவா செய்து சாப்பிட்ணுன்னு ஆசையாக இருந்தால் இந்த மெத்தடில் ட்ரை பண்ணுங்கள். ஈஸியாகவும் இருக்கும், ரொம்பவே டேஸ்ட்டாகவும் இருக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ்.